இப்போதான் அவள் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வந்து மேடம்க்கு கிராஜுவேஷன். ஸோ இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப கைண்ட்னஸ், எல்லாத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதே சமயம் ரொம்ப ரொம்ப கைண்டு. எப்போ வந்தாலும் நினைவு வச்சுட்டு ஆதிரா அம்மா ஆதிரா அப்பா அப்படி கூப்பிடுவாங்க. அண்ட் எல்லாருமே விமென் டீச்சர்ஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. எங்களுக்கு இங்கே பாப்பா ப்ரீகேஜி போட்டதுக்கு அப்புறமேட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் மேடம் சொன்ன மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தேன். பாப்பா நல்லா ஆக்டிவாக புரிஞ்சுப்பா. இங்கே ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அவளுக்கு நிறைய ரைம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அவள் பண்ணுறதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த க்யூட்னஸ் ஓவர்லோடடாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது நினச்சி பார்த்துப்போம், ஓ இப்படி தான் மிஸ் வந்து அவங்களுக்கு கிளாஸ் ரூமில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவள் சொல்கிற எல்லா ரைம்ஸும் நாங்கள் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெமரிஸை வந்து கொடுத்த டீச்சர்ஸ்க்கு, கரெஸ்பாண்டன்ஸ், மேடம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ். இந்த ஸ்கூலை சஜஸ்ட் பண்ண என்னோட ஹஸ்பண்ட்க்கும் நான் வந்து ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். பாப்பா வந்து நாங்கள் கிரேயான்ஸில் கண்டிப்பாக வந்து எவ்வளோ கிரேட் இருக்கோ அந்த கிரேட் வரைக்கும் நாங்கள் படிக்க வைப்போம். அண்ட் வெரி மச் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிரேயான்ஸோட அந்த எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறப்போ. டீச்சர்ஸ் வந்து நல்ல கைண்ட்னஸாகவும் இருக்காங்க. அதே போல் இந்த குழந்தைக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தா அவளுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஸ்டடீஸும் சரி, ப்ளே ஆக்டிவிட்டீஸும் சரி, எல்லாமே அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் செட் பண்ணதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங்.